இப்போது இந்த டிஎம் ஜாயிண்ட் பெயின்ங்கிறது வந்து சில பேஷண்ட்டுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும், கிளிக்கிங் அண்ட் ரப்பிங். அது பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. சில பேருக்கு வந்து ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு இது எக்ஸ்பீரியன்ஸ். பட் பேசிக்காக ஆஸ் அ நியூரோமஸ்குலர் டென்டிஸ்ட் நாங்கள் வந்து டிஎம் ஜாயிண்ட்டை எவால்வேட் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு டென்டல் ஒர்க்கே பண்ணணும். ஒரு நார்மல் ஒரு ஃபில்லிங்கோ இல்லை க்ரௌனோ ஆர் ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேட் பண்ணும்போது we have to evaluate the joint position and fit the filling and crown and bridges according to the TM joint position. இது நம்ம தவறினா என்ன ஆகும்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து டிஎம் ஜாயிண்ட் அக்செப்ட் பண்ணாது. அப்போ அக்செப்ட் பண்ணாமல் பெயின் அக்ரவேட் ஆகிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்போவுமே எல்லாரும் சொல்கிற மாதிரி கடிக்க கடிக்க சரியாயிடும், ஆகவே ஆகாது, இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்காக தெரியணும், எனக்கு கிளிக்கிங் இருக்குது, ரப்பிங் இருக்குது, டாக்டர்கிட்ட சொன்னால் அதுக்குண்டான ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு ஃபில்லிங்கோ இல்லை எனி டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ப்ராப்ளமே வராது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட யூ ஹவ் டு இன்ஃபார்ம் ஐ காட் கிளிக்கிங் அண்ட் ரப்பிங் இது சொல்லிட்டா ட்ரீட்டிங் டாக்டர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம்.